யூ வில் ஈல்ட் யுவர் செல்ஃப் டு த வில் ஆஃப் காட். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் தருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஸ்லாக்கியம் என்ன தெரியுமாங்க? தேவனுடைய சித்தத்திற்கு அவனை முழுவதுமாய் ஒப்படைப்பான். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறத நான் பார்ப்பேன். என்னன்னா, ஆண்டவரே இந்த காரியத்தை மாத்திரம் எனக்குள்ள எடுத்து போட்டுருங்க. அது தேவனுடைய சித்தமான்றது கூட நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு முள் என் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போட்டுருங்க. நான் விருப்பப்படுற மாதிரி என்னுடைய வாழ்க்கை மாறட்டும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது சரிங்க. நான் விருப்பப்படுற மாதிரி என்னுடைய வாழ்க்கை, நான் விருப்பப்படுற மாதிரி என்னுடைய ஆசீர்வாதங்கள், நான் விருப்பப்படுற மாதிரி அந்த காரியங்கள். நான் ரட்சிக்கப்பட்டுட்ட பிறகு உனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கும். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் எப்படியாவது உங்க சித்தத்தை நிறைவேற்றணும் ஆண்டவரே. இந்த ஒரு டிசையர் நமக்கு இல்லைனாலே நம்ம திரும்ப சீர்தூக்கி பார்க்கணும். சபைக்குள்ள நம்ம வரும், ஒரே ஒரு காரியம் தான். இதுல பிரசங்க பண்ணப்படுகிற உபதேசங்கள் மூலமாய் கிறிஸ்துவுக்கு முன்னாடி தேர்ந்தவனா நிற்க வைப்பது தான் சபையோட முக்கியமான ஒரு நோக்கம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆசீர்வாதத்தை மாத்திரம் பேசிட்டு போறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனா அது முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. எது சபைக்குள்ள முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள தேறினவர்களா நிற்க வைப்பது தான்.